டிடிஎஸ் கோர்ஸ்ல இப்ப மாடல் 7 பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம டிடிஎஸ் அப்படின்ற ஒரு சிங்கிள் அமௌண்ட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் லாஜிக் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றத இத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 மாடல்ஸ்ல வந்து பேசிக் கான்செப்ட் படிச்சிருப்போம். 5 அண்ட் 6ல 2 ஸ்டெப்ஸ் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ரீசெக் பண்ணிக்கணுன்றத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8 ஸ்டெப் கம்ப்யூட்டேஷன் சீக்வென்ஸ் எந்தெந்த சீக்வென்ஸ் அப்படின்றதையும், கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலா, செக்ஷன் வைஸ் கம்ப்யூட்டேஷன் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி இந்த ரியலா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். அடுத்து 10 லாஜிக் செக் செக் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஜிக் வந்து கரெக்டா இருக்கா, ஈச் ஒன்னுக்கு இந்த லாஜிக் நம்ம அப்ளை பண்ணி இதெல்லாமே கரெக்டா பண்ணிட்டோமான்னு பார்த்துட்ட பிறகுதான் டிடிஎஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம். அப்புறம் என்னென்ன மாதிரி வந்து காமன் எரர்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு, அப்புறம் கம்ப்யூட்டேஷன் காலம் ஒர்க் பேப்பர்ல எப்படி இருக்க போகுது, எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ 8 கம்ப்யூட்டேஷன் சீக்வன்ஸ் அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த செக்ஷன் அப்ளை ஆகுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பேசிக்கலாம். ஸோ எந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் டிடெக்டிவோட டைப். தேர்ட் வந்து பேன் இருக்கா இல்லையா, அது இருந்தா வேலிட் பேனா அது. ஃபோர்த் வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து கிராஸ் ஆயிடுச்சா இல்லையா அந்த செக் பண்றது. ஃபிஃப்த் வந்து பேஸ் ரேட், அதாவது ஜிஎஸ்டி வந்து இல்லாம பேஸ் ரேட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பேஸ் ரேட் கால்குலேட் பண்றது. சிக்ஸ்த் வந்து எக்ஸாம்ஷன் டிக்ளரேஷன் ஏதாவது இருக்கா, அதாவது 15GH கொடுத்தாவோ இல்லாட்டி லோயர் டிடெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாலோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, டிரான்ஸ்போர்ட்டர் டிக்ளரேஷன் இருக்கா, டிடிஎஸ் இருக்கான்றத செக் பண்ணுறது. செவன்த் வந்து கரெக்டான ரேட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. மாடல் 4ல வந்து ரேட் டேபிள் இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் டிடிஎஸ் என்னது, பேஸ் அமௌண்ட் மல்டிப்ளை பை ரேட், அவ்வளவுதான் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் வந்து அப்ளை பண்ணி கல்குலேட் பண்றது. இதுதான் இந்த 8 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இந்த ஃப்ளோல தான் நம்ம போகணும். டைரக்டா நம்ம வந்து ஓகே இந்த பார்ட்டி இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ இது போகவே கூடாது, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆகும் அந்த ஒர்க்கிங்கே உங்களுக்கு. அடுத்து இது கம்ப்யூட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் பேஸ் அமௌண்ட் மல்டிப்ளை பை அப்ளிகபிள் ரேட். இது வந்து ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இதுல வந்து செக்ஷனும் டிடெக்டிவ் டைப்பை பொறுத்து இந்த அப்ளிகபிள் ரேட் வந்து நமக்கு இதாகும். இங்க அகைன் அந்த ஃபார்மேட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிளியரா சொல்லியிருக்கேன். பார்ட்டி நேம் என்னது, ஸ்டாண்டர்டைஸ்ட் நேம். டூப்ளிகேட் இருந்தால் ரிமூவ் பண்ணி ஃபைனலான இது கால்குலேட் பண்ணுவோம். பேன் 10 டிஜிட் இருக்கணும். செக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஃபார் அதர்ஸ்னா ஒரு ரேட்டு. ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகக்கூடாது. அப்ளிகபிள் ரேட் பேஸ்ட் ஆன் செக்ஷன் அண்ட் டிடெக்டிவ் டைப்பு. டிடிஎஸ் அமௌண்ட் வந்து கிராஸ் பேஸ் மல்டிப்ளை பை ரேட். இங்க வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிராஸ்ட் ஆயிடுச்சா நாட் கிராஸ்டா நம்ம சொல்லணும். ரீமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ரீமார்க்ஸ் இருந்துச்சுனாலும் அதை மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஒர்க் பேப்பர். நம்ம அகைன் நம்ம எக்ஸல்ல பார்த்தோம்ல, அதையும் நம்ம ஒர்க்கை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ட்ரையல் பேலன்ஸ் எடுத்தோம், டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி பேஸ் பண்ணி போட்டோம். எது எதுக்கெல்லாம் லெஜருக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த லெஜர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கு கிளீன் பண்ணோம், நம்ம கரெக்டான பார்ட்டி நேம் கரெக்டான பேஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு பிவட் போட்டோம். பிவட் போட்ட பிறகு எந்தெந்த பார்ட்டிஸ் அப்ளிகபிளோ அந்த பார்ட்டி நேம் மட்டும் இங்க வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். எந்தெந்த பார்ட்டி நேமோ அந்த பார்ட்டி நேம் மட்டும்தான் இங்க வருவாங்க. வந்த பிறகு அவங்களுடைய பேன் நம்பர் அப்டேட் பண்ண முடியும். பேன் நம்பர் இல்லை அப்படின்னா நோ பேன் போட போகிறோம், கிளைண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் திஸ் எந்த செக்ஷன் போடணும், டிடெக்டிவ் டைப் போட போகிறோம், ரேட் போட போகிறோம், பேஸ் அமௌண்ட் போட போகிறோம். லாஜிக் வந்து என்னது, பேஸ் அமௌண்ட் மல்டிப்ளை பை ரேட் கால்குலேஷன் போட்டு வரப்போகுது. இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி செக்ஷன் வைஸ் ஈச் செக்ஷனுக்கு நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு இது எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ வந்து ஒருத்தர் நம்ம இந்த ஸ்ரீ கணபதி ஃபேப்ரிகேட்ஸே எடுத்துக்கலாம். ஸ்ரீ கணபதி ஃபேப்ரிகேட்ஸ் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றாங்க. ஸோ இன்வாய்ஸ் பார்த்தாச்சு, இன்வாய்ஸ் படி பார்த்தா அவங்க சர்வீஸ் தான் பண்றாங்க. 100% டிடிஎஸ் அப்ளிகபிள். அவங்க பேன் வாங்கியாச்சு. பேன் படி 4th லெட்டர் பி, அப்போ இண்டிவிஜுவல் 1% ரேட் இருக்கு. பேன் வேலிடு, அதனால 20% ரேட் அப்ளிகபிள் ஆகாது. அவங்களுடைய டோட்டல் வந்து 1,37,000. சிங்கிள் பேமெண்ட் 30க்கு மேலே போயிடுச்சு, ஆனுவலும் 1 lakh மேலே போயிடுச்சு. போத் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகால, வித்தவுட் ஜிஎஸ்டி தான் கிராஸ் அமௌண்ட் தான் இவ்வளோ இருக்கு.
அவங்க டிக்ளரேஷன் டிரான்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் நாட் அப்ளிகபிள். அதை தவிர வேற எந்த எக்ஸாம்ஷனுக்கும் அவங்க சர்டிஃபிகேட் நமக்கு தரல. நான் சொன்ன பார்த்தீங்களா 8 ஸ்டெப் சீக்வன்ஸ், அதை தான் நம்ம இங்கே வெரிஃபை பண்ணுறோம். செக்ஷன் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, டிடெக்டிவ் டைப் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, பேன் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்தாச்சு, ஜிஎஸ்டி இல்லாமல் கிராஸ் அமௌண்ட் எடுத்தாச்சு, எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையான்னு ரீசெக் பண்ணியாச்சு, ரேட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் டிடிஎஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். கிராஸ் அமௌண்ட் மல்டிப்ளை பை அந்த ரேட் 1%. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டிடிஎஸ் லாஜிக் படி இவ்வளவு. ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணது எதுவுமே டிடெக்ட் பண்ணல. அப்போ ஷார்ட் டிடெக்ஷன் 3595. எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகிறோம் 194J. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஆடிட் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 194JP. செகண்ட் பேன் வாங்க போகிறோம். ஃபோர்த் லெட்டர் பார்க்க போகிறோம் இண்டிவிஜுவல். இந்த ப்ரொஃபஷனல் ஃபீஸை வச்சு இண்டிவிஜுவல் நான் இண்டிவிஜுவல் எல்லாத்துக்குமே சேம் ரேட் தான். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேன் வந்து வேலிட் பேனாக செக் பண்ணியாச்சு. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்க்குறோம் 1,08,000. இட்ஸ் மோர் தென் 50,000. கம்பல்சரி டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா பார்க்குறோம். எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லை. ஸோ டிடிஎஸ் ஃபுல்லாக அப்ளிகபிள். அதனால என்ன ஆயிடுச்சு, 1,08,000 மல்டிப்ளை பை 10%, 10,800. நெக்ஸ்ட் என்ன செக்ஷன் பார்க்க போறோம் பார்த்தோம்னா 194I ரெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா அனுவல் ரெண்ட் வந்து 6 lakhsக்கு மேல இருக்கிறது. ஸோ செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ரெண்ட் ப்ராப்பர்ட்டினால 194IB. செகண்ட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு செக் பண்றோம். பேஸ் அமௌண்ட் ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணாம பேஸ் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். இது ரெசிடென்ஷியல் ரெண்ட், அதனால ஜிஎஸ்டி இல்லை. ஸோ சேம் அமௌண்ட் எடுத்துக்கிறோம். ரேட் வந்து 10%. ஸோ அமௌண்ட் மல்டிப்ளை பை 10% டிடிஎஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. இதே மிஷினரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2% வரும். ஓகே, தென் இன்ட்ரெஸ்ட் 194A இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஸோ பேங்க்குக்கு பே பண்ண இந்த செக்ஷன் அப்ளிகபிள் கிடையாது. டைரக்டர் ஆர் ப்ரொமோட்டர் ஆர் எனி அதர் பர்சன் அன்செக்யூர்ட் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னா இந்த செக்ஷன் வரும். இந்த பர்டிகுலர் கேஸில் 86,000 இருக்குது, 10,000க்கு மேலே இருக்குது. ஸோ இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள். இதுக்கு ஜிஎஸ்டி எதுவுமே இல்லை, அதனால ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படியே 10% பண்ணிடணும். அடுத்து கமிஷனுக்கு வந்து சேல்ஸ் ஏஜென்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். இது சேல்ஸ்க்கு கமிஷன் தானான்ட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. கமிஷன் 1,20,000 த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டோட அதிகமாக இருக்குது. இதில் வந்து எனி ட்ரேட் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பேலன்ஸ் இருக்க பேஸ் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். அதில் 2% கால்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ரியல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இது டிடிஎஸ் அமௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய 10 லாஜிக் செக் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி இது சம்திங் வந்து ரிப்பீட்டிவாக இருக்கும். ஏன் ரிப்பீட்டிவாக நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு இதில் ஒரு இது மிஸ் பண்ணால் கூட நமக்கு இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நோட்டீஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இந்த 10 லாஜிக் செக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணால் தான் அது வந்து ஃபைனல் டிடிஎஸ். ஃபர்ஸ்ட் வந்து த்ரெஷ்ஹோல்டில் வந்து லிமிட்டை வந்து கிராஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், கரெக்டான செக்ஷனில் அது வந்து போட்டிருக்கோமா, அதாவது 194Cயா இல்லை 194J அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடக்கூடாது. கரெக்டான செக்ஷனில் போடுறது. கரெக்டான டிடெக்டிவ் டைப் இண்டிவிஜுவல் அதர் தென் இண்டிவிஜுவல் அந்த வந்து ஃபோர்த் கேரக்டரை பார்த்து கரெக்டான டிடெக்டிவ் டைப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபோர்த் ஸ்டெப் பேன் வந்து கரெக்டான பேன் வேலிடேட் பண்ணி கரெக்டான பேன் இன்க்ளூட் பண்ணுறது. ஃபிஃப்த்து வந்து அந்த மாதிரி எதனா எக்ஸம்ஷன் ஆர் டிரான்ஸ்போர்ட் டிக்ளரேஷன் எனிதிங் இருக்கான்றதை பார்க்குறது. சிக்ஸ்த்து வந்து ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, கரெக்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சான்னு செக் பண்ணுறது. செவன்த் வந்து இயர் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே போட்டு அது எல்லாமே கன்சிடர் பண்ணியாச்சான்றதை செக் பண்ணுறது. எயித் வந்து அட்வான்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம தான் பார்த்தோமே கோல்டன் ரூல், அட்வான்ஸ் ஆர் கிரெடிட் விச் வரிஸ் இயர்லியா. அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளிகபிள். ஸோ அது கன்சிடர் பண்ணிட்டோமா அது வந்து. தென் சேம் பார்ட்டி மல்டிபிள் லெஜர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஹெட்டாக வச்சு அதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் செக் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக பார்க்கணும். 10th வந்து கரெக்டான குவார்ட்டரில் போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் ஃபோர்த் குவார்ட்டரில் டிரெக்ட் பண்ணுற மாதிரி எது பண்ணோன்னா மேபி ஃபியூச்சரில் இன்ட்ரெஸ்ட் வச்சு நோட்டீஸ் வர சான்ஸ் இருக்குது. இந்த 10 லாஜிக் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி. இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கேஸ். இது ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஒரு 6 இன்சிடென்ட்ஸ்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேபி நீங்கள் ஒர்க்கிங் பண்ணும்போது வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து 5 லேக்ஸ் பே பண்ணுறோம். இந்த 5 லேக்ஸில் 3 லேக்ஸ் லேபர், 2 லேக்ஸ் மெட்டீரியல். அப்போ எதுக்கு டிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 3 லேக்ஸ் லேபர் பார்ட்டுக்கு மட்டும்தான் படிக்கணும், மெட்டீரியலுக்கு படிக்கணும் அவசியமே இல்லை. சப்போஸ் இது வந்து செப்பரேட்டாக இல்லை, பில் ரெண்டுமே சேர்ந்து கான்ட்ராக்ட் சார்ஜஸ் 5 லேக் சொல்லி கம்பைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டுக்கு பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி இருந்துச்சுன்னா லேபருக்கு மட்டும் பண்ணால் போதும், ஸ்ப்ளிட் இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட் பண்ணணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். செகண்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்ட் 80,000 இருக்கு, மெயின்டெனன்ஸ் 10,000 இருக்கு அப்படின்னா ரெண்ட் மட்டும்தான் 194I வரும், மெயின்டெனன்ஸ்க்கு 194C வந்துடும். ஸோ இதுக்கு 10% தான். இது வந்து லிமிட் 1,20,000 வந்துடுறதுனால 1 லேக் மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து பேஸ்ட் ஆன் பேன் பேஸ் பண்ணி 1% ஆர் 2% வந்துடும். ஸோ ரெண்ட் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூசிவ் கிடையாது, மெயின்டெனன்ஸ்க்கு தனி ரேட், ரெண்ட்டுக்கு தனி ரேட். அப்புறம் வந்து மார்ச்சில் 3 லேக்ஸ் ப்ரொவிஷன் போட்டிருக்கு, ஏப்ரலில் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொவிஷன் ராங் சொல்லி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. மே வந்து வேற எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணிட்டாங்க அதுக்கு பதில். அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ணியிருப்போம், பே பண்ணியிருப்போம். இப்போ ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நம்ம மே மந்த் ப்ரொவிஷனுக்கு நம்ம மே மந்த் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா பண்ண முடியாது. நீங்கள் இது வந்து மார்ச் மந்த் ப்ரொவிஷன் அந்த பர்டிகுலர்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இப்போ மாறுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இதுதான் பண்ணணுமே தவிர ரீஃபண்ட் தான் கிளைம் பண்ணணுமே தவிர அது ஃபியூச்சர் டிரான்சாக்ஷனோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, தென் அட்வான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அட்வான்ஸ் 50,000 பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிடிஎஸ் அந்த டைம் டிடெக்டே பண்ணலை அப்படின்னு டிடெக்ட் பண்ணலை. சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணல அப்படின்னா 2 லேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த 2 லேக்ஸுக்கு ஃபுல்லாக தான் நம்ம டிடிஎஸ் படிக்கணும். 50,000 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 1,50,000 பண்ணக்கூடாது. ஓகே, டிடிஎஸ் பிடிச்சிருந்தோம்னா ஆல்ரெடி 50 டிடிஎஸ் டிடெக்டட். ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ 2 லேக்ஸ்க்கு மைனஸ் 50 போட்டு 1,50,000 பண்ணலாம். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணலாம்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கு தான் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வந்து சப்போஸ் யூஎஸ் டாலரில் நம்ம பே பண்ணுறோம், என்ஆர்ஐக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா 194J செக்ஷன் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. 195 செக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடும். பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட் செக்ஷன் அப்ளிகபிள் ஆகிடும். அப்போ 15 CA அந்த கான்செப்ட்லாம் நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற ரேட் தான் நமக்கு அப்போதுமே தவிர 194J செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எப்போ நீங்கள் இது வருதோ அப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம வந்து 5 பேமெண்ட் பண்ணியிருக்கோம், 25,000 ஈச் பண்ணுறோம் அப்படின்னா 5th பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் 1,25,000 வருது. அப்போ தான் வந்து ஆனுவல் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 4th பேமெண்ட்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அப்போ இருந்து பண்ணிக்கலான்றது கிடையாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். எப்போ இன்க்ளூட் ஆகுதோ அப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்லேருந்து டிடிஎஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 6 இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கம்ப்யூட்டேஷனில் பண்ண வேண்டிய என்னென்னலாம் தப்பாக பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலுக்கு பே பண்ணுறதுக்கு 2% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறது, கம்பெனிக்கு வந்து 1% டிடிஎஸ் போடுறது, ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணிட்டு டிடிஎஸ் கால்குலேட் பண்ணுறது, பேன் இல்லைன்னா 20% போடாமல் இருக்கிறது, டிடிஎஸ் வந்து நெட் அமௌண்ட்டில் அட்வான்ஸ்க்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கல, பட் டிடிஎஸ் அட்வான்ஸ் மைனஸ் பண்ணி நெட்டாக இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும் போடுறது டிடிஎஸ். அப்புறம் அட்வான்ஸ் வந்து பே பண்ணதுக்கு டிடிஎஸ் பண்ணணும், அதே மிஸ் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து காமன் மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம நான் சொன்ன லாஜிக் டெஸ்ட்டு, தென் 8 ஸ்டெப்ஸு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டா நம்ம ஒர்க் பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டி நேம் இருக்கும், பேன், செக்ஷன் நேம், டிடெக்டிவ் டைப்பு, ரேட்டு, கிராஸ் பேஸ் வந்துடும். இதுக்கு பேஸ் பண்ணி டிடிஎஸ் லாஜிக் போட்டுருவோம். கிராஸ் பேஸ் மல்டிப்ளை பை ரேட்டு, டிடிஎஸ் லாஜிக் வந்துடும். டிடிஎஸ் as per புக்ஸ், இது வந்து ஜஸ்ட் நாட் லைக் தட். புக்ஸில் இருக்க டிடிஎஸ் பேபிள்ன்ற லெஜர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிவட் போட்டுட்டு இந்த பார்ட்டிக்கு எவ்வளோ இருக்கோ அதை ஃபில் பண்ணுவோம். ஓகே, இந்த அமௌண்ட் டிடிஎஸ் பேபிள் as per புக்ஸோட மேட்ச் ஆகுதான்றதை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது மைனஸ் இது போட்டால் இது ஷார்ட் டிடெக்ஷன்னா ஷார்ட் அண்ட் ரீமார்க்ஸ் போட போகிறீங்க. எப்படி ரீமார்க்ஸ் போடணும், இதோட இம்ப்ளிகேஷன் என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் மாடலில் பார்ப்போம். ஜஸ்ட் இதுதான் ஒர்க்கிங். இந்த மாடலில் இது மட்டும் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த இதில் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டோம்னா 8 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். செக்ஷன் ஃபைனலைஸ் பண்ணுறதுலேருந்து டிடெக்டிவ் டைப்பு, பேனு, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், பேஸு, எக்ஸெப்ஷன், ரேட்டு, கம்ப்யூட்டேஷன், எப்படி 8 ஸ்டெப்ஸ்ன்றதை நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் லாஜிக், அதாவது டிடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம். தென் லாஜிக் செக் பண்ணணும் நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். டிடிஎஸ் பேஸ் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அட்வான்ஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா என்ன மாதிரி செய்யணுன்றதை பார்த்தோம்.
ஸ்பெஷல் கேசஸ் அந்த சிக்ஸ் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்த்தோம். அடுத்து வந்து ஷார்ட் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.